ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டான பன்னீர் கீர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். பன்னீர் கீர் செய்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடான பிறகு 1/2 லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபேட் மில்க் தாங்க எடுத்திருக்கேன். பால் நல்லா காயட்டும். பால் 2லேருந்து 3 பொங்கு வரட்டும். பால் நல்லா பொங்கி வந்த பிறகு 1/4 கப் அளவுக்கு, அதாவது 250 கிராம் அளவுக்கு துருவிய பன்னீர் சேர்த்துருக்கேன். பன்னீர் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துருக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சு ஜில்னஸ் மொத்தமும் போன பிறகு துருவி இதோடு சேர்க்கணும். இந்த பன்னீர் கீரை நீங்கள் ஜஸ்ட் 10 மினிட்ஸில் கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தாலோ இல்லை பசங்களுக்கு ஈவினிங் டைம் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக கொடுக்கணும் அந்த நினைக்கும் போது இந்த மாதிரியான ஒரு பன்னீர் கீர் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாலில் பன்னீர் சேர்த்த 10 நிமிஷம் கழித்து 1/4 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்வீட் நல்லா சாப்பிட்ணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்ட பிறகு வாசனைக்காக 2லேருந்து 3 ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடான பிறகு பொடிச்சு வச்சுருக்கிற பாதாம் பிஸ்தா பருப்பை இதோடு சேர்த்துக்கிறேன். பாதாம் பிஸ்தா பருப்பை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி நம்ம சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் அங்கங்கே தட்டுப்படும் போது இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய்யில் சேர்த்துருக்கிற முந்திரி பருப்பும் பிஸ்தா பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் இதோட கிஸ்மிஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இப்போ வறுபட்ட முந்திரியும் பிஸ்தா பருப்பையும் பன்னீர் கீரில் சேர்த்துக்கிறேன். முந்திரி பிஸ்தாலாம் சேர்த்த பிறகு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இந்த பன்னீர் கீரை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பன்னீர் கீர் சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியான பன்னீர் வெரைட்டி செய்கிறது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.